எம்ஜிஆர் அவர்கள் பசியின் அருமையை உணர்ந்தவர். சின்ன வயதில் நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த போது அவரும் அவரது அண்ணனும் சாப்பாட்டுக்காக பந்தியில் அமர்ந்தபோது ஒருவர் எம்ஜிஆர் கையை பிடித்து தர என வெளியே இழுத்து கொண்டு போய் விட்டுவிட்டார். நல்ல பசி, சாப்பாட்டின் ருசி, ஆனாலும் சாப்பிட முடியவில்லை. இன்று நாடகம் இல்லை, அதனால் உங்களுக்கு சாப்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டார். எல்லோரும் சாப்பிடும் வரை காத்திருந்து கண்களில் நீர். ஒரு முடிவெடுத்தார். நாம் வளர்ந்து வரும் பொழுது நிச்சயம் 4 பேருக்காவது நம் கையால் சோறு போட வேண்டும் என்று. அதுதான் பின்னால் நிறைவேறியது. அதே போல எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த காலம். எம்ஜிஆரின் வீடு அம்பத்தூர் அருகே பாடியில் இருந்தது. அப்போதெல்லாம் அங்கிருந்து பஸ்ஸுக்கு வந்து வாய்ப்பு தேடும் அளவுக்கு வசதி இல்லை. காலையில் 4 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி செய்து தியானமெல்லாம் முடித்துவிட்டு அம்மா தரும் பழைய சாதத்தை நீராகாரத்தை பருகிவிட்டு நடந்தே வருவார். வடபழனியில் உள்ள ஏவிஎம் ஜெமினி, விஜயவாகினி போன்ற ஸ்டுடியோக்களில் வாய்ப்பு தேடி அலைவார். அப்போதெல்லாம் யாரும் சாப்பிட சொல்லி அன்போடு பேசவோ பக்கத்தில் வந்து ஆதரவு காட்டவோ யாரும் இல்லை. கையில் பைசாவும் இல்லை. காலை முதல் மாலை வரை வாய்ப்பு தேடிவிட்டு பட்டினியோடு மீண்டும் நடந்தே அங்கு செல்வார். அம்மா அவருக்காக பழைய சாதம் எடுத்து வைத்திருப்பார். அதை சாப்பிட்டுவிட்டு படுத்துக்கொள்வார். சாப்பாட்டின் அருமை எம்ஜிஆருக்கு நன்றாக தெரிந்தது. உழைக்கும் கரங்கள் படத்தில் எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்தார். எம்ஜிஆருக்கு தினமும் வகை வகையான அசைவ சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. படத்தில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு சுமாரான சாப்பாடு போடப்பட்டது. அவர்களுக்கு சாப்பாட்டில் முட்டை மட்டுமே வழங்கப்பட்டது. பொறுத்து பார்த்த தொழிலாளர்கள் ஒரு நாள் படப்பிடிப்பு இடைவெளியில் ஓய்வாக அமர்ந்திருந்த எம்ஜிஆரிடமே தயங்கி தயங்கி தங்கள் குறையை தெரிவித்தனர். விஷயத்தை அறிந்து கொண்ட எம்ஜிஆர் சிவந்த முகம் கோபத்தில் மேலும் குங்கும நிறமானது. நீங்கள் போய் வேலையை பாருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி தொழிலாளர்களை அனுப்பிவிட்டார். மறுநாள் மதிய உணவு இடைவெளியின் போது தொழிலாளர்கள் வரிசையில் எம்ஜிஆர் சாப்பிட அமர்ந்து விட்டார். சாப்பாடு பரிமாறுபவர்கள் கதிகலங்கி போய்விட்டார்கள். அண்ணே, உங்களுக்கு சாப்பாடு உள்ளே இருக்கு என்று மென்று முழுங்கி தவித்தனர். பரவாயில்லை, இருக்கட்டும், இங்கே உட்கார்ந்து சாப்பிட்டால் என்ன, எல்லாம் ஒன்றுதானே, பசிக்கிறது, சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வாங்க என்று எம்ஜிஆர் பதிலளித்தார். வேறு வழி இல்லாமல் அவருக்கும் அங்கேயே சாப்பாடு பரிமாறப்பட்டது. முட்டையை தவிர வேறு அசைவ வகைகள் எதுவும் வரவில்லை. ஏன் அசைவ உணவுகள் வரவில்லை? எடுத்து வந்து பரிமாறுங்கள் என்றார் எம்ஜிஆர். உங்கள் அறைக்கு போய் எடுத்து வருகிறோம். பரிமாறியவர்களின் பவ்யமான பதில். ஏன், தொழிலாளர்களுக்கு உள்ளது என்ன ஆச்சு? எம்ஜிஆரின் கேள்வியில் கூர்மை ஏறியது. இவர்களுக்கு வெறும் முட்டை மட்டும்தான் போட சொல்லியிருக்காங்க. இந்த பதிலுக்காக காத்திருந்த எம்ஜிஆர் கோபத்தின் உச்சிக்கே சென்றார். தயாரிப்பு நிர்வாகி எங்கே? ஏன் இப்படி சாப்பாட்டில் பாகுபாடு செய்கிறீங்க? தொழிலாளர்கள் தான் அதிகம் உழைக்கிறார்கள். அவங்க தான் நல்லா சாப்பிடணும். அவங்களுக்கு வெறும் முட்டை, எனக்கு மட்டும் காடை கௌதாரியா? அவங்களுக்கும் தினமும் அசைவ சாப்பாடு கொடுங்க. கம்பெனியால் முடியலன்னா அதுக்கான செலவை ஏன் கணக்கில் வச்சுக்கோங்க, சம்பளத்தில் கழிச்சுக்கிறேன் என்று எம்ஜிஆர் புரிந்து தள்ளிவிட்டார். இத்தனைக்கும் படத்தின் தயாரிப்பாளர் கோவை செலியன் அண்ணா திமுகவின் தேர்தல் பிரிவு செயலாளராக பொறுப்பில் இருந்து சிறப்பாக பணியாற்றியவர். மறுநாள் முதல் தொழிலாளர்கள் அனைவருக்கும் எம்ஜிஆர் சாப்பிடும் அதே வகை வகையான அசைவ சாப்பாடுகள் தான். எம்ஜிஆருக்கு 1971ஆம் ஆண்டின் இந்தியாவின் சிறந்த நடிகருக்கான பாரத் விருது கிடைக்க காரணமாக இருந்த ரிக்ஷாக்காரன் படத்தில் ஒரு காட்சி. சக ரிக்ஷா தொழிலாளி ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ரிக்ஷா ஓட்ட முடியாத நிலை. அதனால் அன்று அவரது குடும்பத்துக்கு வருமானம் இல்லை. அதனால் சாப்பாடும் இல்லை. மதியம் அங்கு வரும் சாப்பாட்டுக்கார அம்மாவான பத்மினியிடம் இருக்கும் மொத்த சாப்பாட்டையும் எம்ஜிஆர் வாங்கி தான் கூட சாப்பிடாமல் நோயுற்ற தொழிலாளியின் வீட்டில் எல்லோரும் சாப்பிட கொடுத்து அனுப்புவார். எம்ஜிஆர் சாப்பிடாதது பற்றி ஒரு தொழிலாளி வருத்தப்பட இன்னொரு தொழிலாளி, மற்றவங்க வயிறு நிறைஞ்சாதான் இவருக்கு மனசு நிறைஞ்சிடுமே என்பார். அதற்கு பதிலளிக்கும் எம்ஜிஆர், மனுஷங்க வாழ்த்துறத நம்ப முடியறதில்ல, ஆனால் வயிறு வாழ்த்தினால் நம்பலாமா என்று கூறுவார். எவ்வளவு நிதர்சனமான வார்த்தைகள்! எம்ஜிஆர் சாதாரண மனிதனையும் வசீகரிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்ததில்லை. தம் இருப்பினும் அவர் அவ்வாறு நடந்து கொண்டார். அதனால்தான் இன்று வரை அவரது புகழ் வாய்மொழியாக பலராலும் பகிரப்பட்டு அடுக்கடுக்கான படிமங்களாக அவரது பெயரை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. உணவு என்று சொல்லும்போது யார் அவர் வீட்டுக்கு சென்றாலும் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ, கண்டிப்பாக ஏதாவது சாப்பாடு கிடைக்கும் என்பதை பலரும் சொல்ல கேட்டிருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தொடங்கிய பள்ளி குழந்தைகளுக்கான இலவச உணவு வழங்கும் திட்டம்தான் மேற்கூறப்பட்டது போன்ற எத்தனையோ சம்பவங்களுக்கு முத்தாய்ப்பாக தலையானதாக திகழ்ந்தது. இந்த திட்டம்தான் இன்று வரை அவரது நிலைத்த புகழுக்கும் முக்கிய காரணமாக அமைந்தது. அவரது புகழும் செல்வாக்கும் தொடர்வதற்கு இதுவும் ஒரு காரணம். அவர் மரணிக்கும் தருவாயில் பள்ளி குழந்தையாக இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச உணவுதான் அந்த குழந்தைகள் வளர்ந்து இன்று பெரியவர்களாகியும் தலைவர் புகழ் பாடினார்கள். இன்னொரு சம்பவம், எம்ஜிஆர் அரிசி வாங்க அலைந்து திரிந்து காசு இல்லாமல் வீட்டுக்குள் எம்ஜிஆர் நுழைந்ததும் அரிசி வேகும் வாசனையில் கமகமன்னு வருது. உனக்கு ஏதுமா அரிசி வாங்க காசு? எனக்கு
உனக்கு ஏதும்மா அரிசி வாங்க காசு என எம்ஜிஆர் கேட்க, சின்னப்பன்தான் கொண்டு வந்து கொடுத்தான் என எம்ஜிஆர் அம்மா நடந்ததை விளக்கி கூறுகிறார். உடனே தேவரை கட்டியணைத்து கண்ணீர் வடிக்கிறார் எம்ஜிஆர். அன்றைக்கு அரைப்படி அரிசி கொடுத்ததற்காக நன்றி மறக்காத எம்ஜிஆர் வாழ்நாள் முழுவதும் தேவருக்கு உடன்பிறப்பாக இருந்து 16 படங்கள் நடித்து கொடுத்தார். சாதாரண ஆளாகத்தான் தேவர் சென்னைக்கு வந்தார். அவர் சென்னை வரும்போது அவரது நிலை என்னவென்று எனக்கு தெரியும். அப்படி சாதாரண மனிதரை கோடீஸ்வரனாக்கி எம்ஜிஆர் அழகு பார்த்ததுக்கு காரணம் அந்த அரைப்படி அரிசிதான். சரி மக்களே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. புரட்சித் தலைவர் இருக்கும் திசையை நோக்கி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.